நல்லா சூப்பராக ஒரு வெஜிடேரியன் மீல். கிழங்கு சிப்ஸு, அப்பளம், ரைஸு, ஒயிட் ரைஸ், நல்லா ஃபுல் வெஜிடேரியன் மீல். நல்லா ரைஸ் நல்லா நைஸாக இருக்கு. அது கூட இருக்காங்க. சவ் சவ் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், அது கூட ஊறுகாய், மோர் மிளகாய். ஊறுகாவும் அப்படி சைடில் வச்சுக்குவோம். அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான் சாம்பாரை. நல்லா பட்டை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிருக்காங்க. அது கூட கேரட்டு, பீன்ஸு, சவு சவு, அவரைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்காங்க. அப்படியே பிசைஞ்சு வச்சு கிறுக்க வேண்டியதான். இல்லை பெருங்காயம் வாசனை ஜம்முன்னு இருக்கு. நல்லா கொஞ்சம் கூட்டும் சாம்பார் கொஞ்சம் பொரியல் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அதோட மிளகாய் கொஞ்சம் ஊறுக்காய், கொஞ்சம் அப்பளம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸு. அதாவது மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அடுத்தது வத்த குழம்பு போட்டு சாப்பிட்டு இதுதான் அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டு வத்த குழம்பு தான். இது ஒரு 2 ரவுண்டு 2 கை உருண்டை தான். அப்படியே வச்சு அப்படியே ஒரு கை உருண்டை. அது கொஞ்சம் அப்பளம் தான் சூப்பராக சைடிஷ். உருளாங்க ரசம், ரசமும் சேர்த்துக்கணும் டெய்லி. கொஞ்சம் வீட்டில் சமைச்சாலும் சரி டெய்லி கொஞ்சம் ரசம், மிளகு சீரகம் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் புளிப்பு, மிளகு சீரகம், பூண்டு, மஞ்சத்தூள், லைட்டாக புளியை கரைச்சி லைட்டாக தான் புளியை பொரிக்கணும். ரசத்துக்கு புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு பாத்திரத்தில் கரைச்சி அதில் மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள்,
அப்படியே மிக்ஸ் பண்ணி அது கூட தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு, அந்த பூண்டை நல்லா நசுக்கி அப்படியே அதில் கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு லைட்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே ஊற்றி ஒரு கொதி கிளம்பி எடுத்துன்னு வச்சிங்க, அப்படியே மனமுள்ள ரசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். பருப்பு ரசத்தோட இதை விட நார்மலாக மிளகு சீரகத்தை லைட்டாக கொஞ்சம் புளியில் கரைச்சி மிளகு சீரகம், பூண்டு, பெருங்காயம், மஞ்சள்தூள், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் வரமிளகாய் போட்டு தாளித்து எடுத்தோம்னா ரசம் அப்படி அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா உடம்புக்கு டெய்லி நல்லா சாப்பிட்ட உடம்பு டைஜஷன் ஆகணும். இந்த பூண்டு சீரகம்லாம் வயிற்றில் உள்ள கேஸெல்லாம் எடுத்துரும், நல்லா டைஜஷன் ஆகும். இந்த பூண்டை கூட டெய்லி நெய்யில் லைட்டாக அப்படி வதக்கி சாப்பிட்டா கூட ஒரு 5-6 பூண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த 2 மோர் இருக்குது.